ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு HKM டெக் தமிழ். இந்த வீடியோவில் என்னோட மொபைலில் delete ஆகின ஃபோட்டோஸை எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்னோட மொபைலில் கை தவறி நிறைய ஃபோட்டோஸ் delete ஆகிருச்சுனால் அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இப்போவே கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஓல்னு இருக்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி delete பண்ணதை ரெக்கவரி பண்ணுறதுன்னு சொல்கிறத பார்க்கலாம். நாங்கள் எங்களுடைய மொபைலில் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஃபைல் மேனேஜர்லேயும் சேவ் ஆகும். அது உங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் நாங்கள் அதை delete பண்ணும்போது அது கேலரியிலேருந்து delete ஆகும். ஆனால் ஃபைல் மேனேஜர்லேருந்து அது ஹைட் ஆகித்தானே இருக்கும். இப்போ புதுசாக வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ரீசைக்கிள் பின் இருக்குது. அதில் போயிட்டு கை தவறி அழிப்பட்டதுன்னு அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனால் ரீசைக்கிள் பின் இல்லாத மொபைல் ஃபோன்ஸில் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் மெனு அப்படின்னு இருக்குது, அந்த 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதோட ஷோ ஹிடன் மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது ரெண்டையும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா .thumbnails அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே தான் உங்களுடைய delete ஆகின ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இதே நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா DCIM அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளுக்கு .thumbnails அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளுக்கு எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும். நான் உங்களுக்கு டெமோ வீடியோ காட்டினது பார்த்தீங்கன்னா ஹுவாவி ஃபோனில். இதே நீங்கள் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்றால் அதில் மெனு பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருக்கும், அந்த 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் செட்டிங்ஸுக்குள்ளே போகக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. நீங்கள் எங்களோட சேனல்லேருந்து எந்தெந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தது அதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.